அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ராமநாதபுரம் சமையல். வியூவர்ஸ், இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்ப ரொம்ப சுவையான சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் தடவையா பாக்குறீங்கன்னா நம்ம ராமநாதபுரம் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அது கூட ஆளுங்கிற பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய புது புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். 300 கிராம் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். 300 கிராம் அரிசிக்கு 300 கிராம் சிக்கனே போதுமான அளவு. ஆனால் இன்னைக்கு நான் 450 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். நீங்கள் 300 கிராம் ரைஸே போட்டு செய்கிறதா இருந்தால் 300 கிராம் சிக்கனே போதுமான அளவு. 150 கிராம் வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன். 150 கிராமை விட அதிகமாக போட்டாலும் பிரியாணிக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் 150 கிராம் 300 கிராம் அரிசிக்கு போதுமான அளவு. அதே 150 கிராம் தக்காளி எடுத்திருக்கேன். தயிர் 80 ml எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல இஞ்சி 35 கிராம், பூண்டு 25 கிராம் சேர்த்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸ்பூன் கணக்குக்கு பார்த்தீங்கன்னா நல்ல நிறைய, ஒரு ஸ்பூன் நிறைய 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்திருக்கேன். பட்டை ஒரு பெரிய பட்டையா 3 பட்டை எடுத்துக்கோங்க. 7 கிராம்பு எடுத்திருக்கேன். 6 ஏலக்காய் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். நெய் வாசனை பிடிக்குங்கிறவங்க இன்னொரு ஸ்பூன் கூட சேர்த்து எடுத்துக்கோங்க. ரொம்ப பிரியாணிக்கு நெய் சேர்த்தோம்னா நம்ம நிறைய பிரியாணி சாப்பிடணும்னு நினைப்போம். ஆனா நெய் ரொம்ப சேர்க்கறதுனால நம்மளால நிறைய பிரியாணி சாப்பிட முடியாது. ரொம்ப திகட்டுற மாதிரி ஆயிரும். நெய் சேர்க்காம கூட செய்யலாம். பிரியாணி ரொம்பவே டேஸ்டா தான் இருக்கும். இல்ல நெய் வாசனை சேர்த்தாதான் பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்க நெய் 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. அப்புறம் முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பு 2 ஸ்பூன், கிஸ்மிஸ் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு முந்திரி கிஸ்மிஸ் பிடிக்கும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க. 3/4 ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். அப்புறம் 3/4 ஸ்பூன் பிரியாணி மசாலா எடுத்திருக்கேன். இந்த பிரியாணி மசாலா செய்யறதுக்கு என்னெல்லாம் சேர்த்தேன்னா 10 கிராம் பட்டை, 10 கிராம் ஏலக்காய், 5 கிராம் கிராம்பு, இது 3ஐயும் சேர்த்து பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பவுடர்ல இருந்து 3/4 ஸ்பூன் சேர்த்துக்க போறோம். இந்த பிரியாணி மசாலா எப்படி செய்யணும்னு டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் இதுக்கான வீடியோ அப்லோட் பண்றேன். அப்புறம் எலுமிச்சைப்பழ சாறு சேர்த்துக்க போறோம். தக்காளி, தயிர் சேர்க்கறதுலயே நமக்கு புளிப்புத்தன்மை கிடைச்சிரும். தக்காளி, தயிர் ரெண்டுமே சேர்த்த பிறகு டேஸ்ட் பண்ணி பாருங்க. புளிப்புத்தன்மை கம்மியா தெரிஞ்சா மட்டும் பாதி எலுமிச்சைப்பழ சாறு எடுத்து சேர்த்துக்கோங்க. புளிப்புத்தன்மை கரெக்டா இருந்ததுன்னா நமக்கு எலுமிச்சைப்பழம் தேவையில்லை. அப்புறம் அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கணும். இது பாஸ்மதி அரிசிங்கிறதுனால 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி கரெக்டா இருக்கும். அப்புறம் காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நல்ல பெரிய சைஸ் பச்சை மிளகாய். புதினா மல்லி ரெண்டுமே அரை கை எடுத்திருக்கேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். இவ்வளவுதாங்க பிரியாணிக்கு தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம குக்கர்ல தான் பிரியாணி செய்ய போறோம். பாத்திரத்துல செய்யறதா இருந்தாலும் இதே சேம் மெத்தட் தான். ஆனா கடைசியா தம் போடுறதுக்கு பாத்திரத்துக்கு கீழே தோசைக்கல்ல வச்சு பாத்திரத்துக்கு மேல மூடி போட்ட பிறகு மூடியில இருந்து காத்து வெளியே போகாத அளவுக்கு ஃபுல்லா எல்லாத்தையுமே நல்லா க்ளோஸ் பண்ணிடணும். இல்ல பாத்திரத்துக்கு மேல ஒரு வெயிட் வச்சிடணும். இன்ஷா அல்லாஹ் ஃபியூச்சர் வீடியோஸ்ல நான் உங்களுக்கு பாத்திரத்திலையும் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படின்னு நான் வீடியோ அப்லோட் பண்றேன். குக்கர் சூடாகவும் அதுல ஃபர்ஸ்ட் நெய் விட்டுக்கலாம். நெய் 2 ஸ்பூன் சேர்த்து அதுல முந்திரியும் கிஸ்மிஸையும் வறுத்து எடுக்க போறோம். முந்திரி வறுபட லேட் ஆகும், கிஸ்மிஸ் சீக்கிரமே வறுபட்டுரும். அதனால ஃபர்ஸ்ட் முந்திரியை போட்டு வருங்க. அதுல கொஞ்சம் லைட்டா கலர் மாறவும் கிஸ்மிஸ் சேர்த்துக்கறலாம். இப்போ கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. இதுல நம்ம கிஸ்மிஸ் சேர்த்துக்கறலாம். இப்போ ரெண்டுமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்ல வச்சிடலாம். லாஸ்டா தான் நம்ம இதை பிரியாணில சேர்த்துக்க போறோம். முந்திரி கிஸ்மிஸ் வறுத்த இந்த நெய் கூடவே நம்ம வச்சிருந்த 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கறலாம். எண்ணெய் சூடாகவும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3ஐயுமே இதுல சேர்த்துடலாம். அடுத்து இதுல நம்ம நீள நீளமா நறுக்கி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமா ஆகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ வெங்காயம் கூடவே நம்ம நறுக்கி வச்சிருந்த பச்சை மிளகாய் 2ஐயுமே சேர்த்துடலாம். நம்ம அரைக்கை புதினா மல்லி எடுத்து வச்சிருந்தோம். அதுல பாதியை சேர்த்துடலாம். 1/4 கை சேர்த்துக்கோங்க. பாதியை கடைசியா சேர்த்துக்கறலாம். புதினா மல்லி 2ஐயுமே சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சிருந்த தக்காளி எடுத்து இதுல சேர்த்துடலாம்.
வெங்காயம் 150 கிராம் சேர்த்தோம். தக்காளியும் 150 கிராம் தான் சேர்த்துருக்கோம். தக்காளி நல்லா மசிற அளவுக்கு வேக வைங்க. வேக வைக்கும் போது இடையில நல்லா கிளறிக்கோங்க, இல்லைன்னா தக்காளி பாத்திரத்துல ஒட்டி அடி பிடிக்கிற மாதிரி ஆயிரும். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல வைக்காதீங்க. இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கு அப்புறம் சீக்கிரமே அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை எல்லாம் போன பிறகு நம்ம வச்சிருந்த மசாலாக்களை சேர்த்துடலாம். 3/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3/4 ஸ்பூன் பிரியாணி மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் உப்பு கம்மியாவே சேர்த்துக்கோங்க. அரிசியெல்லாம் போட்டு தண்ணியெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா டேஸ்ட் பார்த்துட்டு கம்மியா இருந்தா அப்புறமா சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்டே அதிகமா சேர்த்துட்டீங்கன்னா அப்புறம் சாப்பாடே வேஸ்டா போயிடும். நான் 3/4 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கிறேன். மசாலா எல்லாம் சேர்த்துருக்கும் போதும் அடுப்பை குறைச்சே வச்சுக்கோங்க. ஏன்னா மசாலா சேர்த்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப அடிபிடிக்க ஆரம்பிக்கும். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கு அப்புறமா நம்ம வச்சிருந்த கறி இதுல சேர்த்துக்கலாம். சிக்கன்ல இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே நல்லா ட்ரை பண்ணிட்டு வைங்க. தண்ணியே இல்லாம சேர்த்துக்கோங்க. சிக்கன்ல தண்ணி இருந்ததுன்னா நம்ம தண்ணி சேர்த்து அரிசி வேக வைக்கும் போது ரொம்ப குழஞ்சு போயிடும். அதனால ரொம்ப கவனமா சிக்கன்ல இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே நல்லா ட்ரை பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. 300 கிராம் அரிசிக்கு 300 கிராம் சிக்கனே போதுமான அளவு. ஆனா நான் இன்னைக்கு 450 கிராம் எடுத்திருக்கேன். அதிகமா சேர்க்கறதுனால நமக்கு எக்ஸ்ட்ராவா இன்னும் சிக்கனுடைய ஃபிளேவர் நல்லா இருக்கும் பிரியாணில. நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே சிக்கன்ல நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்துக்கங்க. மசாலா எல்லாத்தையும் சிக்கன்ல சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த தயிர் இதில் சேர்த்துடலாம். 80 ml தயிர் சேர்த்துருக்கோம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. இப்போவே சாப்பிடணும் போல வாசனை கமகமன் இருக்கு. இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்க முன்னாடி அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போறோம். இதுதாங்க ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். ஏன்னா தண்ணி கம்மி ஆயிட்டா கூட நமக்கு பிரச்சனை இல்லை, எக்ஸ்ட்ராவா சேர்த்து வேக வச்சுக்கலாம். ஆனா ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா நமக்கு சோறு குழஞ்சு பிரியாணி மாதிரியே இருக்காது. அதனால ரொம்ப கவனமா பாருங்க. இன்னைக்கு நான் எடுத்த அரிசி 300 கிராம் அரிசி. 300 கிராம் அரிசிக்கு 450 ml தண்ணி கரெக்டா இருக்கும். ஆனா இப்போ நான் சொல்றது கப் கணக்குல எடுக்கிறவங்களுக்காண்டி சொல்லிட்டு இருக்கேன். 300 கிராம் அரிசி நான் காட்டுற இந்த அளக்குல 1.5 அளக்கு இருந்தது. 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ இந்த கப்ல 1.5 கப் அரிசி இருந்ததுனால நான் 2.5 கப் தண்ணி சேர்த்துக்க போறேன். இப்போ இதுல நம்ம 2.5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாத்தையும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்கிற தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் அரிசி போட போறோம். தண்ணி கொதிக்கிறதுக்காக மூடி போட்டு வைக்க போறோம். விசில் போட போறது இல்ல. தண்ணி கொதிச்சிருச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, நம்ம விசில் போடாம இருக்கோம்ல, இந்த ஹோல்ல இருந்து நமக்கு லைட்டா தண்ணி வந்து டிராப்பா வரும். இதுல லைட்டா ஆவியும் வர ஆரம்பிக்கும். அப்ப நம்ம மூடியை திறந்துடலாம். தண்ணியை ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறாதீங்க. கவனமா பார்த்து டக்குன்னு மூடியை திறந்துருங்க. அப்புறம் இந்த கொதி தண்ணியிலே கறி ரொம்ப வெந்துருச்சுன்னா நம்ம அரிசி சேர்த்து வேக வைக்கும் போது ரொம்ப கறி பீஸா ஆயிடும். சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. லைட்டா மேலே இருந்து டிராப் வருது. வீடியோவில் உங்களுக்கு கிளியராக தெரியல. தண்ணி வெளியே தெரிய ஆரம்பிக்கவுமே மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். திறந்து பார்த்துடலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி சேர்த்துடலாம். அரிசியை நல்லா களைஞ்சிட்டு லாஸ்ட் தண்ணியில் 5 நிமிஷம் மட்டும்தாங்க அரிசி இருந்தது. ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்கவே இல்லை. இப்போ தண்ணி எல்லாத்தையுமே நல்லா ட்ரை பண்ணிட்டு அரிசியில் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம சேர்த்துருக்கிற தண்ணியோட அளவே கரெக்டான அளவு. அரிசியிலையும் தண்ணி இருந்துச்சுன்னா அப்புறம் ரொம்ப குழஞ்சு போயிடும். இப்போ நல்லா அரிசி எல்லாத்தையுமே கலந்து விட்டுக்கலாம். இப்போ அரிசி சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த தண்ணி எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்க. உப்பு புளிப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு கரெக்டாக செக் பண்ணி பாருங்க. எனக்கு உப்புலாம் சரியா இருந்தது. புளிப்பு டேஸ்ட் மட்டும் கம்மியா இருந்ததுனால நான் பாதி எலுமிச்சப்பழ சாறு சேர்த்துக்கிட்டேன். புளிப்பு டேஸ்ட் கம்மியா தெரிஞ்சா மட்டும் எலுமிச்சையில் இருக்கிற விதையை நீக்கிட்டு சாறு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி கிஸ்மிஸை சேர்த்துடலாம். இதுக்கு மேல நம்ம பேலன்ஸ் வச்சிருந்தோம் இல்லையா புதினா மல்லி, இதையும் சேர்த்துடலாம். இப்போ நம்ம குக்கரை மூடிடலாம். விசில் போட்டுருங்க. என்னோட குக்கருக்கு 2 விசில் கரெக்டா இருக்கும். சாதாரணமா என்னோட குக்கர்ல பருப்பு வேக வைக்க 3 விசில் எடுத்துக்கும். உங்களோட குக்கருக்கும் 3 விசில் தான் எடுத்துக்கும். அப்படின்னா நீங்களும் இந்த பிரியாணிக்கு 2 விசில் விட்டாலே போதுமான அளவு. இல்ல என்னோட குக்கர் பருப்பு வேகிறதுக்கே நிறைய நேரம் ஆகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்களுமே 2 விசில் விட்டுக்கோங்க. 2 விசில் விட்டதுக்கு அப்புறமா அப்படியே அதை குக்கரை விட்டுருங்க, ஃப்ரீயா விட்டுருங்க. ப்ரெஷரை நீங்களா ஓபன் பண்ணி போக வைக்காதீங்க. ஏன்னா குக்கர்ல இருக்கிற பிரியாணியை அப்படியே அது ப்ரெஷர் எல்லாமே அதுவா போற வரைக்கும் விட்டாதான் நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும்.
ப்ரெஷர் எல்லாமே போனதுக்கு அப்புறமா குக்கர் ஓபன் பண்ணி பாருங்க. ரைஸ் நல்லா வெந்திருக்கு அப்படின்னா எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிடுங்க. இல்ல ரைஸ் இன்னும் வேகல, தண்ணி இருக்குது அப்படின்னா மூடி போட்டு இன்னொரு விசில் விடுங்க. இப்போ விசில் வந்துருச்சு. 2 விசில் நல்லா ஃபுல்லா விட்டதுக்கு அப்புறமா குக்கர் அப்படியே ஃப்ரீயா விட்டுருங்க. அதுவாகவே ப்ரெஷர் எல்லாமே போகணும். அப்பதான் நமக்கு ஃபுல் டேஸ்ட்டும் நல்லா கிடைக்கும். இடையிலேயே விசில தூக்கி விட்டு ப்ரெஷரை நம்மளா போக வச்சோம்னா அந்த ஸ்மெல் எல்லாமே நல்லா வெளியேறிடும். அப்புறம் நமக்கு டேஸ்ட்டும் கம்மியா இருக்கும். குக்கர்ல இதை தான் தம் போடுற மெத்தடு. ப்ரெஷர் எல்லாமே தானா வெளியேறினதுக்கு அப்புறமா பார்க்கலாம். இப்போ ப்ரெஷர் எல்லாமே போயிடுச்சு. இப்போ நம்ம குக்கர் ஓபன் பண்ணி பார்க்கலாம். திறக்கையிலேயே வாசனை சூப்பரா இருக்குங்க. பாருங்க, நம்மளோட பிரியாணி குலையாம நல்லா உதிரி உதிரியா அழகா கிடைச்சிருக்கு. இப்ப நம்ம இதை சர்வ் பண்ணி சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. நம்ம சேர்த்த தண்ணியோட அளவு ரொம்பவே சரியான அளவுங்க. கறியும் நமக்கு சாஃப்டா நல்லா வெந்திருக்குது. அரிசியும் உடையாம குலையாம கரெக்டான பதத்துல வெந்திருக்கு. நீங்களும் இதே போல சுவையான சிக்கன் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. இது போல இன்னும் சுவையான ரெசிபிஸை தொடர்ந்து பார்க்க நம்ம ராமநாதபுரம் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அது கூட ஆளுங்கிற பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய புது புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.